அனைவருக்கும் வணக்கம். இன்று ரச்சனைய யாத்திரிகம் பற்றி அறிந்து கொள்வோம். உயிர் தன்னை காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லும் பயணம், அதுதான் ரச்சனைய யாத்திரிகம். ஜான் பன்யன் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்னும் ஆங்கில நூலை தழுவிதான் ரச்சனைய யாத்திரிகம் எழுதப்பட்டது. அப்போ எந்த நூலை தழுவி ரச்சனைய யாத்திரிகம் எழுதப்பட்டது அப்படின்னா பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ். அதை எழுதியவர் பெயர் ஜான் பன்யன், அதாவது JOHNBUNYAN. இது உருவக காப்பியம் ஆகும். அப்போ உருவக காப்பியம் என்று அழைக்கப்படுவது ரச்சனைய யாத்திரிகம். ரச்சனைய யாத்திரிகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3766. 3766. காப்பியத்தின் பேருறுப்புகள் என்னென்னா ஆதிப்பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சனைய பருவம். ஆதிப்பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சனைய பருவம். இதுதான் இந்த காப்பியத்தில் உள்ள பேருறுப்புகள். மொத்தம் 5 இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதி, குமார, அப்புறம் நிதானம், ஆரணிய, ரச்சனைய, ஆரணிய, ரச்சனைய, ஆரணிய, ரச்சனைய, அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ தமிழ் எழுதியிருக்காங்க இல்லையா, அதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டினனார். ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டினனார். இவர் ஆற்றிய பணி என்னன்னா, திருநெல்வேலியில் சாயர்புரம் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டினனார். இவரோட மற்ற படைப்புகள் என்னென்னா ரச்சனைய யாத்திரிகம், ரச்சனைய மனோகரம், ரச்சனைய சமய நிர்ணயம், ரச்சனைய குரல், ரச்சனைய சரிதம், ரச்சனைய பாலபோதனை, போற்றி திரு அகவல், இலக்கண சூடாமணி. இலக்கண சூடாமணி அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். இவரோட சிறப்பு பெயர் கிறிஸ்துவ கம்பர். கிறிஸ்துவ கம்பர். இவரோட சிறப்பு பெயர் கிறிஸ்துவ கம்பர். இதெல்லாம் ஈஸியாக ரச்சனைய ரச்சனைய ரச்சனையன்னு ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா போற்றி திரு அகவலும், இலக்கண சூடாமணி அப்படிங்கிறது இலக்கண நூல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா. இவரோட சிறப்பு பெயர் கிறிஸ்துவ கம்பர். திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த நற்போதகம் என்னும் ஆன்மீக மாத இதழில் ரச்சனைய யாத்திரிகம் 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்திருக்கு. இதை ஒரு செய்தியாக தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஆன்மீக மாத இதழ்னா நற்போதகம். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.